அப்படின்னு அந்த எருமை தன்னுடைய இளம் கன்றுகளுக்கு, அதுவே இளம், அதற்கு இறக்கக்கூடிய கன்று சின்னமாக இருக்கக்கூடியது. ஸோ அப்படிப்பட்ட கன்றுகளுக்கு இறங்கி அப்படின்னா, இறங்கி அப்படின்னா பெரிய ராயில் சின்ன ராய், இறங்குதல் அப்படின்னா மனம் இறங்குதல், மனத்திலிருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே வருதல், மனம் கலங்கின்னு கூட வச்சுக்கலாம். தன்னுடைய கன்றுகள் பசியாக இருக்குமே அப்படின்னு. அந்த பசினா ஏன் சுவாமி? ஏன்னா இதில் ஒரு பெருமை இருக்குது அப்படின்னா, கற்று எருமை. எருமை அப்படிங்கிறது யாருடைய வாகனம் அப்படின்னு தெரியும் நமக்கு. எருமை அப்படிங்கிறது யமனுடைய வாகனமாக வரக்கூடியது. யமனுடைய வாகனம். இளவயதிலேயே அனைத்தையும் அறிந்தது இளம் கன்று, கற்று இளம். அது எப்படிப்பட்டது? இளம் வயதிலேயே அனைத்தையும் அறிந்தது. அது என்ன சுவாமி? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இளம் வயதிலேயே அனைத்தையும் அறிந்தது அப்படின்னா ஞானோபதேசம் பெற்றது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஆழ்வார் ஆச்சாரிய புருஷர்கள் எடுத்துருக்கலாம். ஆதிசங்கர் பகவத் பாதாளாகட்டும், ஸ்ரீமத் ராமானுஜராகட்டும், ஸ்ரீ வேதாந்த தேசிகராகட்டும், அல்லது மணவாள மாமனிகளாகட்டும், எல்லாருமே அறிவில் சிறந்தவர்கள். மத்வர், பல ஆச்சாரிய புருஷர்கள் நாம் சொல்லலாம். அவர்கள் அனைவருமே பக்தியில் திளைத்தது மட்டுமல்ல, ஏகசந்த கிராகி அப்படின்னு சொல்லுவார். ராமானுஜரையாகட்டும், ஆதிசங்கர் பகவத் பாதாளையாகட்டும், அத்வரியாகட்டும், வேதாந்த தேசிகரையாகட்டும், மணவாள மாமனி, ஏகசந்த கிராகின்னா நம்மளுக்கெல்லாம் 10 தரம் படித்தா கூட மனசில் நிற்க மாட்டேங்குது சுவாமி. திருப்பி 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 படிக்க வேண்டியதாக இருக்குது. அவளுக்கெல்லாம் ஒரு தரம் கேட்டாலே போருமா. படித்தலுக்கும் கேட்டலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் தெரியுமா? கேட்டல் அப்படின்னா ஒரே ஒரு தரம் தான் கேட்குறோம் காதால், அடுத்தவர் சொல்ல, என்னுடைய ஆச்சாரியன் சொல்லுது நம்ம கேட்குறோம். படித்தல் அப்படின்னா வாய் விட்டு சொல்லுதல்னு அர்த்தம். நம்ம வாயை விட்டு சொல்கிறோம் இல்லையா? வாயை விட்டு சொல்லச்சு ஒரு தரம் வாய் சொல்லுகிறது. அந்த வாய் சொல்ல வைப்பது மனம்.